2 நாள் வாடகை டிலே ஆனால் நம்ம பிச்சைக்கார மாதிரி பார்க்குறான் ஹவுஸ் ஓனர். என்ன பண்ணுறது, அவனையும் குறை சொல்ல முடியாது. சென்னையில் சொந்த வீடுலாம் வாங்க முடியாது. அப்புறம் வாங்குற சம்பளம் எங்கே, காய்கறி வாங்க மாதம் கழிச்சு அதே நண்பன் 100 ரூபா கடைக்கு பிச்சை எடுத்து தான் வந்திருக்கும். இதில் எங்கேருந்து நம்ம சொந்த வீடு வாங்குறது? ஒரு நாள் மிஸ் ஆனாலும் நம்மளை வாய்க்கு வர கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜு ஏசிலாம் வாங்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு வருமானம் அதிகமாகுதுன்னு வாடகை அதிகமாக்கிடுவாங்க, கரண்ட் பில்லோட யூனிட் அதிகமாக்கிடுவாங்க. ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போதுனா முன்னாடி சொல்லிடுவாங்க, நிறைய பேர் வராமல் கொஞ்சம் கம்மியான ஆளுங்களை வர மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. நகை நெட் ஏதாச்சும் போட்டு போகிறோம், இந்த மாதம் வாடகை நம்ம தள்ளி கொடுக்குறனால அதுக்கும் பிரச்சனை தான். நகைலாம் போட்டிருக்கீங்க, அப்பயே இந்த மாதம் வாடகை தள்ளி கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஒரு கொரோனா டயத்தில் கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கோம், கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கு இருக்குதோ இல்லையோ வீட்டுக்கு கொடுத்தே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 10 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். குளிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 7 o'clock எல்லாருமே வேலைக்கு போகிற டைம் 7 o'clockனா எல்லாருமே ஒரே டைம் போய் குளிக்க முடியாது. இல்லை, நிறைய சண்டை, நிறைய கிளாஷ்லாம் வரும். டெய்லியும் ஒரு போர் நடக்கும். 4 பேர் நிற்கும் போது காலி பண்ணி இப்பயே காலி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அசிங்கலாம் பட்டுக்கிறேன். 18 வருஷமா இருந்தேன். வீடை பூட்டாங்க, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, தண்ணியை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னடா காலி பண்ணி ஓட்டிக்கிட்டு வந்துக்கிறேன். இத்தனை நாளா இருந்தும் நீங்க ஒரு நாள் தரல, ஒரு மாசம் தரலன்னுட்டு தண்டல வேணா கொடுத்துருங்க. தரலன்னுட்டு நான் சொன்ன டேட்டு தவறி போச்சு. அதான் தரம் தரல, வீடை பூட்டாங்க. விருந்தாடி யாராவது வந்தாக்கா காலி பண்ண சொல்லுவாங்க. 4-5 பேருக்கு மேலே விருந்தாடி வந்தாக்கா பிரச்சனை பண்ணுவாங்க. கரண்ட் பில்ல வாடகை மாதிரியே வந்துடுது. இது மாசம் நம்மளுக்கு ஒரு 3000னா அது ஒரு 3000 வந்துடுது. நம்மளுக்கு தண்ணிக்கும் மொராசலுக்கும் ஒரு 500 ரூபாய் வாங்கிடுவாங்க. அதுவும் தனியாக கொடுத்துடணும். அதனாலேயே சாவத்தால ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு கனவோட தான் ஒரு லட்சியத்தோட. சின்ன வீடை அதோட பரவாயில்ல, சாவத்துக்காண்டி வாங்கணும்னு ஒரு ஆசை. அது கடவுள் தான் நிறைய தெரியும். சொந்த வீடு இருந்தால் மட்டுமே கூட போதும், எப்படியாவது லைஃப்பை தள்ளிடலாம். இப்போ வாடகை வீட்டில்னா தண்ணிக்கு காசு, எல்லாத்தையுமே காசு. ஒரு ரிலேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தா அதுக்கும் எக்ஸ்ட்ரா காசு. வீட்டுல சொந்தக்காரங்க வந்தா காசு கேட்பாங்க. ஆமா, சொந்தக்கார வந்து ஒரு 2 நாள், ஒரு நாள்ல ஒரு 2 நாள் வந்து தங்கிட்டா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு. அதுக்கு தனியா காசு, கரண்ட் பில்லு, அதுவும் ஹெவி ரேட்டு. அதெல்லாம் நம்ம ஒரு சொந்த வீடு இருந்தா அதெல்லாம் எவ்வளோ சேவிங் தான். பசங்களை படிக்க வைக்கிறதுலயும் சரி, இந்த பைசா இருந்தா கூட நம்ம பசங்களை வேற லெவல்ல படிக்க வைக்கலாம். அதுக்கும் எதுக்கும் வழி இல்லாம இருக்கு. நம்ம வாடகை வீட்டுல இருந்தா வாடகை ஒரு நாள் மிஸ் ஆனாலும் நம்மளை வாய்க்கு வர கேள்வி கேட்பாங்க. அதே சொந்த வீடு இருந்தா நமக்கு யாருக்கு அந்த இதுவும் இல்லாம நம்ம மாட்டுன்னு இருந்தோமா போனோமான்னு இருக்கலாம். சென்னை எப்போ வேலைக்கு தேடி அலைஞ்சோன்னா அதுலேருந்து வாடகை வீட்டில் தான் ப்ரோ. இது சென்னையில் சொந்த வீடுலாம் வாங்க முடியாது. அப்புறம் வாங்குற சம்பளம் எங்கே பாருங்க, காய்கறி வாங்க மாதம் கழிச்சு அதே நண்பன் 100 ரூபா கடைக்கு பிச்சை எடுத்து தான் வந்திருக்கும். இதில் எங்கேருந்து நம்ம சொந்த வீடு வாங்குறது? ஊரில் இருக்குது, ஆனால் அந்த வீடோட மதிப்பை அங்கே நம்ம ராஜா, இங்கே நம்ம வாடகை வீட்டில் ஒரு 2 நாள் வாடகை டிலே ஆனால் நம்ம பிச்சைக்கார மாதிரி பார்க்குறான் ஹவுஸ் ஓனர். என்ன பண்ணுறது, அவனையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஊரில் ராஜா மாதிரி சொந்த வீடு, நிலம் போல அவ்வளோ கிடக்கும். அதெல்லாம் விட்டு இங்கே நம்ம ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு கிடக்க வேண்டியதாக இருக்குது. பசங்க அவ்வளோதான் ப்ரோ. இப்போ எப்படி வீடியோக்காக சொல்ல, உண்மையாக லைஃபே அப்படி தான் இருக்குது. சில பேர் பார்த்தோன்னா வீடியோக்காக சொல்கிறாங்களே, கிடையாது. உண்மையாக லைஃபே அப்படி தான். சொந்த வீடு கிடைச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த வீடு கிடைச்சா அதுதாங்க சொர்க்கம், வேற எதுவுமே இல்லை. அதுதான் சொர்க்கமே. அதை விட என் லைஃப்ல வேற எதுவுமே கூட வேண்டாம். ஒரு வீட்டுக்கு ஒரு அவ்வளோ அவஸ்தை.